வார்த்தையை உச்சரிச்சீங்கன்னாக்க நச்சரிப்பு உங்க வாழ்க்கையில இல்லாமையே. கடவுளுடைய வார்த்தைக்குள்ள ஆற்றலை தேவன் வைத்திருக்கிறார். அதுதான் அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம அறிக்கை செய்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்வோடு கூட சொல்லுங்க. நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அந்த உச்சரிக்கிற வார்த்தைகளை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நடக்கும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். நான் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். அவரை பார்த்து சொல்ல போகிறோம். நீர் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எங்களை சிறந்திருக்கும்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. அறிக்கை செய்ய செய்ய அந்த அறிக்கை உங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்யக்கூடியதாக இருக்குது. இங்கிலீஷ் மருந்து போட்ட உடனே வேலை செய்யணும், ஆனா சைடு எஃபெக்ட் உண்டாகும். இந்த நாட்டு மருந்து சாப்பிட சாப்பிட அது ஊறி அதுக்கப்புறம் தான் அது வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறதா. அப்ப கடவுள் வாக்கு தத்துவங்கள் கூட நாட்டு மருந்து போல தேவன் கொடுத்திருக்கிறார். சில பேர் ஒரு நாள் சொல்லிட்டு பாக்குறாங்க, எதுவுமே மாறல. எதுவுமே மாறலனாக்கா இது இங்கிலீஷ் மருந்து கிடையாது. ஹலோ, இது இங்கிலீஷ் மருந்து. ஆமா, இது என்னன்னாக்கா நாட்டு மருந்து. இந்த நாட்டு மருந்தை நீங்க சாப்பிட சாப்பிட இது உங்களுடைய ரத்தத்துல ஊறி 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 கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யும். ஆனா வேலை செய்யும், எந்த சைடு எஃபெக்டையும் கொண்டு வராது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர். இங்கிலீஷ் மருந்துல வேதனை இருக்கும், சைடு எஃபெக்ட். நாட்டு மருந்துல சைடு எஃபெக்ட் இருக்காது. அப்போ வாக்கு தத்தங்களை சொல்ல 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 என்ன நடக்குதுனாக்க அது உங்களுக்குள்ள ஊறி உங்களுக்குள்ள அப்படியே ஒன்றாய் கலந்து அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. காலை வேளையில ஆராதனை ஒரு விஷயத்த சொன்னேன், வராதவங்க சில பேர் இருந்தீங்கன்னா உங்களுக்காக திருப்பி சொல்றேன். நீங்க எதை சபிக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில அனுபவிக்க மாட்டீங்க. நீங்க எதை ஆசீர்வதிக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில அனுபவிக்காம இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, நீங்க எதை சபிக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில வரவே வராது, அது நீங்க அனுபவிக்கவே மாட்டீங்க. சில பேர் தங்களை சபிச்சுக்கிறாங்க, வீட்டுக்கார சபிக்கிறாங்க, மனைவியை சபிக்கிறாங்க, பிள்ளைங்களை சபிக்கிறாங்க, வேலையை சபிக்கிறாங்க, வருமானத்தை சபிக்கிறாங்க. அப்படி சபிக்கிற நீங்க சபிச்ச இடத்துல இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் ஒரு நாளும் வரவே வராது. நீங்க ஆசீர்வதிக்கிறவங்களா மாறிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஆசீர்வதிக்கிற நீங்க சாபம் ஒரு நாள் உங்க வாழ்க்கையில வரவே வராது. சபிக்கிறவர்கள் சபிக்கிற காரியங்களை அனுபவிக்க போவதில்லை, ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கிற காரியங்களை அனுபவிக்காமல் போவதில்லை, அனுபவிச்சே தீருவீங்க. ஹல்லேலூயா. அப்ப வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. ஏன் அப்படின்னாக்க எது உங்க வாயிலிருந்து புறப்படுகிறதோ அது திருப்பி உங்களிடத்துல வரும். இது ஒரு பிரின்சிபல். எப்படி புவியீர்ப்பு சக்தியில் ஒன்று தூக்கி போட்டா திருப்பி அது கீழே வருதோ, ஒரு செவுத்துல பந்தை தூக்கி அடிச்சா எது அப்படி ரிட்டர்ன் வருதோ, அப்படியே உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் போயிட்டு மறுபடியும். இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது சொன்னாது, ஒருத்தனுக்குள்ள இருக்க பிசாச திறத்தினாராம். அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டு இருந்தது. அது வந்து பார்த்துச்சு, திருப்பி போய் என்ன பண்ணுச்சு, இன்னும் வேறு பொல்லாத 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து. அப்ப என்ன சொல்ல வர்றாரு, உங்க வாழ்க்கையில நீங்க எதை அனுப்புறீங்களோ வெளியில அது திருப்பி வரும். வரும் பொழுது நீங்க அதுக்கு தகுதியான பாத்திரமா இருந்தா அது உங்களுக்கு வேலை செய்யும். நீங்க அபாத்திரமா இருந்தீங்கன்னாக்கா தப்பான வேலையை உங்க வாழ்க்கையில செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்போ உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை குறித்து கவனத்தன்மை உள்ளவர்களாக இருங்கள். இப்ப இந்த வாக்குத்தத்தத்தை படிச்சோம். இந்த வாக்குத்தத்தத்தை படிக்கும் பொழுது அப்படியே இது வாழ்க்கையில நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வருது. ஆமாவா இல்லைங்களா? புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் முன்னை சிறந்து இருக்கும்படி. அந்த சிறந்து இருக்கும்படின்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல பெஸ்ட் அமங் த பெஸ்ட் அப்படின்னாக்க சிறந்ததுல இருந்து மிகவும் சிறந்தது. இயேசு கானா ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைவுபடும் பொழுது முற்றுமாய் தீர்ந்து போச்சு. அப்ப மறுபடியும் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தி கொடுக்கிறாரு. அப்ப கொண்டு பந்தி விசாரிப்பு கொடுக்குறாங்க. அவங்க போய் எல்லாத்துக்கும் ஊத்தும் பொழுது குடிக்கிறவன் சொல்றான், இவ்வளவு டேஸ்டான திராட்சை ரசத்தை எங்க வச்சிருந்தீங்க? எல்லாருமே ஃபர்ஸ்ட் பெஸ்ட் கொடுப்பாங்க, அப்புறம் ஆளு வர வர தண்ணிய ஆட் பண்ணிடுவாங்க. ஏன்னா முக்கியமான நபர்கள்லாம் முன்னாடியே வந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுல்லா சர்வ் பண்ணிடுவாங்க. அப்புறம் வரக்கூடியவங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் மாதிரி தான் அன்னைக்கும் கூட. ஹல்லேலூயா. ஆமா, கல்யாணத்துக்குனாக்கா பஸ்ட் போயிடணும், அப்பதான் பீஸ் கிடைக்கும். இல்ல அப்படின்னாக்க கோச்சிக்காதீங்க பிரதர், பீஸ் இல்லையா?
அப்படியே ஒரு அது வாழ்க்கையில் எதுவுமே சாப்பிடாத பொருள் போல சில பேர் பண்ணுவானுங்க கல்யாணத்துல, தாங்கவே முடியாது. பீஸ்லாம் என்னடா வாரம் தான் சாப்பிட்றீங்க. ஒரு கல்யாணத்துல போய் உட்காந்துருந்தேன், உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது 2-3 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்கள பார்க்கும் பொழுது அழகா ஜோரா ட்ரெஸ் பண்ணி பண்ணி அவங்கள பார்க்கும் பொழுதே நமக்குள்ள பக்கத்துல உட்கார்ந்து நமக்கு ஒரு மாதிரி இதா இருக்குது. அவ்வளோ இதா இருக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருந்தோம். சாப்பிடலாம் வாங்கன்னாங்க. நான் போனேன். தட 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 தடன்னு சேரை புடிச்சாங்க. சாப்பாடு போட்டாங்கன்னாக்கா எப்படி சாப்பிடணும்னாக்கா, என்ன ஒரு பொது இடத்துல வந்திருக்கு. எப்படி சாப்பிடணும்னாக்கா, போடுறதா லிமிட்டா சாப்பிடணும். அப்பா பீஸ் எடுத்துட்டு வா, அப்பா பீஸ் எடுத்துட்டு வா. நான் பார்த்தேன். அங்கே உட்கார்றதுக்கு ஒரு மாதிரி சங்கோஜமா இருந்துச்சு. இந்த இடத்துல உங்க கூட உட்கார்றதுக்கு எனக்கு தலைவலியா இருக்குதுடா. ஏன்டா பீஸு 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 நடிச்சுக்கிறீங்க, அந்த பீஸு வேணும் அப்படின்ட்டானுங்க. அப்ப காணா ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது இயேசு தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தி ஊத்துறாரு. முன்பு சாப்பிட்டதோட பெஸ்டா இருந்துச்சான். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கடவுள் பெஸ்ட் அமங் த பெஸ்ட், சிறந்ததில் சிறந்தது உங்க வாழ்க்கையில தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ண நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேருக்கு ப்ரொனவுன்ஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும்? உச்சரித்து கொண்டே இருக்கணும். என்ன பண்ணணுங்க? உச்சரித்து கொண்டே இருக்கணும். உச்சரிக்க 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 அது உங்களுடைய உடல்ல கலந்து, அது உங்க ரத்தத்துல கலந்து, அது உங்களுடைய மனசுல கலந்து, அது உங்களுடைய சிந்தனையில கலந்து, அது உங்களுடைய பார்வையில கலந்து, அது உங்களுடைய பேச்சில கலந்து, இந்த வாக்கு தத்தங்கள் உங்களோட அப்படியே கலக்கும் பொழுது என்ன நடக்குதுனாக்க, அதுல எழுதப்பட்ட ஒவ்வொரு எழுத்தும் உங்க வாழ்க்கையில கட்டாயமா நிறைவேறும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆங்கிலத்துல ஒரு 2 வார்த்தை இருக்குது. பைண்டிங் ஒரு வார்த்தை இருக்குது, பாண்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. 2 வார்த்தை ஆங்கிலத்தில் எழுதி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எழுத்து தான் மாறும். பைண்டிங், பாண்டிங் அப்படின்வாங்க. பைண்டிங் வார்த்தைக்கு என்னன்னாக்க BINDING, பைண்டிங். பாண்டிங் வார்த்தைக்கு என்னன்னாக்க BONDING. ஒரு எழுத்து தான் மாறும் ஆங்கிலத்தில். ஆனா அதனுடைய அர்த்தம் ரொம்பவும் ரொம்ப பவர்ஃபுல்லான அர்த்தம் இருக்கு 2 வார்த்தைக்கும். பைண்டிங் வார்த்தைக்கு என்னன்னாக்க, எத்தனை பேருக்கு பைண்டிங் வயர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? கட்டு கம்பின்னுவாங்க. வீடு கட்டும் பொழுது கம்பியை வச்சுட்டு இந்த ரிங்கு போடும் பொழுது கட்டு கம்பியை வச்சு கட்டுவாங்க. அது வந்து பைண்டிங் வயர். அப்படின்னாக்க ஒரு கம்பியோட இன்னொரு கம்பியை வச்சு சேர்த்து கட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வயர் பைண்டிங் வயர் அப்படின்னாங்க. அப்படின்னாக்க ஒன்னோடு ஒன்ன சேர்த்து கட்டுறது பைண்டிங். பாண்டிங் அப்படின்றதுக்கு என்னன்னாக்க, மண்ணு, சிமெண்ட், அதோடு கூட அதுக்கு தேவையான கெமிக்கல் எல்லாத்தையும் ஊத்தி கலந்து ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துல ஊத்தும் பொழுது அது எப்படி போயிட்டு ஒன்றோடு ஒன்று பிணைந்து, சிமெண்ட் எது மண் எது அதுல இருக்க கெமிக்கல் எதுன்னு தெரியாத அளவுக்கு ஒன்னா மெர்ச்சா இருக்குதோ அதுதான் என்னதுங்க? பாண்டிங். அப்போ கடவுளுடைய வார்த்தையை பைண்டிங் பண்ணக்கூடாது, கடவுளுடைய வார்த்தையை பாண்டிங் பண்ணணும். அப்படின்னாக்க உங்களோடு கலந்துடணும், உங்க உயிரோடு கலந்துடணும், உங்களுடைய உணர்வோடு கலந்துடணும், உங்களுடைய பேச்சோடு கலந்துடணும், உங்களுடைய மூச்சோடு கலந்துடணும். அப்ப வார்த்தை கலந்துருச்சு அப்படின்னாக்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால வேத வசனத்தை படிக்கும் பொழுது பைண்டிங் பண்ற மாதிரி படிக்காதீங்க. புக்கெல்லாம் பைண்டிங் பண்ணுவாங்கல்ல, புக்கை பைண்டிங் பண்ணி கொடுப்பாங்க பசங்களுக்கு ஸ்கூல்ல சேரும் பொழுது. ஒரே மாசத்துல பைண்டிங் என்ன ஆயிரும்? பிஞ்சிரும். பாண்டிங் அப்படின்ற வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? ஒரு சிகப்பு கலர்ல ஒரு ஒயிட் பெயிண்ட் சேர்க்குறீங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது என்னவா மாறிடும்? அப்பா பெயிண்டோட பையன் இருக்கிற சொல்லுப்பா. ஆரஞ்சு. பார்த்தீங்களா? வெரி குட். சிகப்புல ஒயிட்டை மிக்ஸ் பண்ணீங்கன்னாக்கா அது என்னவா மாறிடுது? சிகப்பும் தெரியாது ஒயிட்டும் தெரியாது. இப்ப சிகப்பும் ஒயிட்டும் சேர்ந்து ஆரஞ்சா இருக்குது. அதே போலதான் வேத வசனமும் நீங்களும் தனித்தனியா இருக்கக்கூடாது. வேத வசனமும் நீங்களும் ஒன்றாய் இணையும் பொழுதுதான் அந்த தேவனுடைய சாயல் வெளிப்படக்கூடியதாக இருக்குது. அதான் மறுரூபத்தின் சாயல். உங்களுக்குள்ள வார்த்தை அப்படியே நிறைஞ்சிருச்சு அப்படின்னாக்க வாயை திறந்து அதை தான் பேசிக்கிட்டே இருப்பீங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவ வார்த்தையை பேசுகிறவன் தான் தேவ மனிதன். ஆனா எங்களுக்கு தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. ரட்சிக்கப்பட்டியா? ஒரு பேட்ஜ் குத்து, இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமாக்குகிறார், இயேசு குணமாக்குகிறார். நாங்க யோசிச்சோம், இந்த மாதிரி பேட்ஜ் குத்துனா தேவ மனுஷன் போல. பேட்ஜ் குத்துனா தேவ மனுஷன் கிடையாது. இருதயத்திற்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்குதா, அவன் தான் தேவ மனுஷன். ஹல்லேலூயா. வெளியில இருக்கிறதுனால தேவ மனுஷன் கிடையாது. உள்ளுக்குள்ள இருக்குதா? மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ. நீங்க பேட்ஜ் குத்துறோன்னு கடவுள் மேல இருந்து பாக்குறாரு, பாப்பா சட்டர் இயேசு ரட்சிக்கிறார், ஓ நான் மாதிரி ஆளுப்பா, எவ்வளவு பெரிய தேவ மனுஷன் சொல்ல மாட்டாரு. அவருக்கு தெரியும் உங்களுடைய வாயில் சொல் பெறுவதற்கு முன்பே அவைகளை எல்லாம். ஆமா, என் இருதயத்தின் நினைவுகளை நீர் தூரத்திலிருந்து அறிகிறீர். தூரம்னாக்க அந்த தூரம் கிடையாது,
எங்கேயோ இருக்கிறார் தேவன். அந்த தேவன் அங்கிருந்து பார்க்கும்பொழுது உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற தேவன் அறியக்கூடியவராக இருக்கிறார். ஸோ உங்களுக்குள்ள கடவுளுடைய வார்த்தை பாண்டிங் ஆகணும். பாண்டிங் ஆயிருச்சு அப்படின்னாக்க நீங்க உச்சரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நச்சரிக்க கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஆமா, நச்சரிக்க கூடாது. இது இல்லையே, அது இல்லையே, என்ன பண்றது, ஏது பண்றது, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அது நச்சரிக்கிறது. அந்த நச்சரிக்க உங்க ப்ரெஷர் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எப்போ நீங்க தேவனுடைய வார்த்தையை உச்சரிக்க ஆரம்பிக்கிறீங்களோ எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் திருப்தியாய் கொடுப்பார், திரளாய் கொடுப்பார். நம்முடைய தேவைக்கும் அதிகமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தான் அந்த அதிசயமான தேவன் அதிசயமான விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்ப பாட்டு பாடணும்ல, இல்லை இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை இல்லை, துளியும் இல்லை. அந்த பாட்டு எத்தனை பேர் உணர்ந்து பாடுனீங்க தெரியல. நான் உணர்ந்து பாடினேன். இனிமேல் இல்லைன்ற வார்த்தை என் வாயில் இருக்கவே கூடாது ஆண்டவரே. தொல்லை இருக்கக்கூடாது, துளியும் இருக்கக்கூடாது. நான் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் வாழ விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை நான் சொல்றேன், கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள்ள பாண்டிங் ஆயிடுச்சுனாக்க உங்களை வார்த்தையை விட்டு உங்களை எவராலும் பிரிக்கவே முடியாது. உங்க வாழ்க்கையில நீங்கள் பெருகி கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. வளர்ந்துகிட்டே இருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஸோ தேவனுடைய வார்த்தைகளை கடந்து போகலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை வாசித்து கடந்து போவோம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தையே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். பாருங்க, இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது சீஷர்களோடு கூட கடந்து சென்று அநேக ஊழியங்களை செய்கிறாரு. செய்யும் பொழுது அவருக்கு பசி உண்டாகுது. ஊழியம் செஞ்சுட்டு வரும் பொழுது ஒரு தூரத்தில் ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. அந்த அத்தி மரம் வந்து அத்திப்பழ காலமாக இராதபடியால், ஸோ மரத்து மேலே தப்பு கிடையாது, மரம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ஒரு லெசன் டீச் பண்ணணும் சீசர்களுக்குன்றதுக்காக அந்த மரத்துக்கிட்ட வேணும்னே போய் அந்த மரத்தை பார்க்குறாரு. பழம் ஒன்றுமே இல்லை. அந்த மரத்தை என்ன பண்ணுறானாக்க, இனி ஒருவனும் ஒரு காலம் முன்னிடத்துல கனி புசியாது இருக்க கடவன் என்று சொல்லிட்டு இயேசு போயிட்டாரு. அடுத்த நாள் வர்றாங்க. பார்க்கும்போது சீசர்கள் பார்த்துட்டு சொல்றாங்க, ரபி, நீ சபித்த அத்தி மரம் வேரோட கம்ப்ளீட்லி வித்தட், கம்ப்ளீட்லி அன்ரூட்டட், ஒண்ணுமே இல்லாம அந்த மரம் இருக்குது. அப்படியே போலா இருக்குது, தட்டுனா கீழே விழுந்துடும் போல. சோ கடவுள் சொன்ன, இயேசு சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அந்த மரம் உள்வாங்கி அது எப்படி ரியாக்ட் பண்ணிருக்குது, ரெஸ்பாண்ட் பண்ணிருக்குன்றதை காமிச்சிட்டு இயேசு கிட்ட சொல்றாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் சொல்லிட்டு சொல்றாரு, எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப சொல்றது அப்படின்றத பல முறை இயேசு இன்சிஸ்ட் பண்றாரு. ஏன் அப்படின்னாக்க, ஏன் சொல்லணும், ஏன் சொன்னாதான் காரியங்கள் நடக்குமா, ஏன் சொல்லணும்ன்ற விஷயத்தை இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு கடந்து போக போறேன். இந்த உலகத்தை தேவன் தம்முடைய வார்த்தையினாலே பிறக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? எபிரேயர்ல போடப்பட்டிருக்கு, உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டானது. அது மாத்திரம் கிடையாது, தேவன் தம்முடைய வாயின் வார்த்தைகளை சொல்லி தான் இந்த உலகத்தை என்ன பண்ணாருங்க, சிருஷ்டித்தார். அப்போ வார்த்தையில் இருந்து பிறந்ததுதான் உலகம். சார், ஒரு அம்மா வயிற்றுல இருந்து ஒரு குழந்தை பிறக்குது சார். அம்மா வயிற்றுல இருந்து அந்த பிறந்த குழந்தைக்கு டாக்டருங்க சொல்றாங்க உள் உணர்வுன்னு ஒண்ணு இருக்குமா. என்னதுங்க? உள் உணர்வு. அந்த தாய்க்கும் அந்த பிறந்த குழந்தைக்கும் ஒரு உள் உணர்வு இருக்குமா. அந்த உள் உணர்வு தான் அந்த குழந்தைக்கு எந்த கம்ஃபர்ட்டை கொடுக்குனாக்கா, எங்க அம்மா கிட்ட தான் நான் இருக்கிறேன்ற கம்ஃபர்ட்டை கொடுக்குமா. நர்ஸு கிட்ட இருக்கும், டாக்டர் கிட்ட இருக்கும், அப்பா கிட்ட இருக்கும், ஆனாலும் அழுகும். அம்மா கிட்ட போய் நீங்க படுக்க வச்சீங்கன்னா அந்த அம்மாவனுடைய அந்த பாடி ஹீட் பட்ட உடனே, அந்த சென்சிட்டிவ் அந்த குழந்தைக்கு கிடைச்ச உடனே தன்னுடைய அழுகையை நிறுத்தி, அது தன் தாயினிடத்திலே தான் இருக்கிறோம். 10 மாசம் ஒரு வயிற்றுக்குள்ள இருந்த நம்ம அந்த ஹீட்டை உணர்ந்த அந்த குழந்தை வெளியே வந்தோன்னா அந்த பாடி ஹீட்டோடு கூட மெர்ச் ஆகும் பொழுது அது கம்ஃபர்ட் ஜோன், அது ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அப்படித்தான் தேவனுடைய வாயிலிருந்து பிறந்த இந்த உலகம் தேவனுடைய வார்த்தையினோடு உணர்வோடு கூட அது அட்டாச் ஆகி இருக்கிறது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்போ ஒரு குழந்தை அம்மாவோட அட்டாச் ஆகி இருக்கிறது எத்தனை உண்மையோ, அப்படியே நீங்கள் காணுகிற அந்த இயற்கை உலகம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிறந்தபடினாலே அந்த வார்த்தைக்கும் இந்த உலகத்திற்கும் ஒரு பெரிய அட்டாச் இருக்குது. ஆகையினாலதான் இயேசு சொன்னாரு, நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று சொல்லி என்ன சொல்ல வர்றார் அப்படின்னாக்கா, இந்த இயற்கை உலகம் வார்த்தைகளை கேட்டு அதற்கு ரெஸ்பாண்டும் ரியாக்டும் பண்ணக்கூடியதாக
இருக்கிறது. சோ உலகம் என்று சொல்லும் பொழுது சூரியன், சந்திரன், மலை, நட்சத்திரம், இது அது மேகங்கள் அது மட்டும் கிடையாது. நம்மளுடைய சரீரம் கூட இந்த உலகத்தின் மண்ணில் இருந்து தான் எடுக்கப்பட்டது. ஆமாவா இல்லைங்களா? பூமியின் மண்ணை எடுத்து மனுஷனை உண்டாக்கி அவன் நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்ப ஜீவ சுவாசத்தை நாசியில ஊதின அந்த தேவன் தன்னை போல மனிதனை படைத்து அந்த ஆவிக்குரிய மனிதனை கொண்டு வந்து இந்த சரீர மனுஷனுக்குள்ள வைத்திருக்கிறாரு. இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தபடினாலே, பூமியிலிருந்து வந்தபடினாலே, இந்த சரீரம் கூட நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அதற்கு ரியாக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டேன். என்னன்னாக்க, டோன்ட் பிற்போக்கான வார்த்தைகளை உங்கள் மூளையும் உங்கள் மனதும் அனுமதிக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். முற்போக்கான வார்த்தைகளை உங்கள் மூளையும் உங்கள் மனதும் எதிர்க்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். காரணம், மூளையும் மனதும் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆர்கன். அது என்ன பண்ணுதுனாக்க, எதை கேட்குதோ அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஸோ உங்க மூளையும் உங்க மனசும் என்ன வார்த்தையை கேட்குதோ அதுக்கு என்ன பண்ணுனாக்க ரியாக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால இந்த உடலும் மண்ணிலிருந்து வந்தபடினாலே இந்த உலகம் தேவ வார்த்தைக்கு எப்படி அட்டாச் ஆயிருக்குதோ அப்படியே உங்களுடைய சரீரமும் தேவனுடைய வார்த்தையை சொன்னீங்கன்னா அந்த சரீரம் அதற்கு கீழ்ப்படியக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலதான் தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே, முழு உள்ளமே. அவரே பேசிக்கிறார். அவர் சொல்றாரு, நான் படுக்கையிலே என் படுக்கையிலே நான் பேசிக்கொண்டிருந்தேன். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார்? தன் சரீரத்தோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்களுடைய சரீரம் உங்களுடைய வார்த்தையை கேட்கும். உங்க வாழ்க்கைய உங்களை விட சிறப்பா வேற யாருனாலையும் சிருஷ்டிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதே போல உங்க வார்த்தையை உங்களுடைய சரீரம் கேட்டுச்சுன்னா நீங்க பேசுற வார்த்தைகளை கேட்டு அந்த சரீரம் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. சரீரத்துல பலவீனம் இருக்குதா, சுகவீனம் இருக்குதா, சரீரத்துல ஒரு மாற்றம் உங்களுக்கு தேவைப்படுதா, சரீரத்துல ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு நடக்க வேண்டியது இருக்குதா, நான் சொல்றேன், கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையை சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக என்னுடைய சரீரம், என்னுடைய சரீர உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே சரியாதான் இயங்கும். என் மூளை சரியான காரியங்களை சிந்திக்கும். என் மனது எதை கண்டும் பயப்படாது. எத்தனை பேர் பேசுவீங்க? எங்க சார் பேசுறது டைம் இருக்குது? என்னத்தை பேச போறோம்? நான் சொல்றேன், பேசுங்க, தைரியமா இருங்க. நீதிமான்களோ சிங்கத்தை போல. ஆமா, என் பொண்ணுக்கு சொன்னேன், ஜென்ஸை விட லேடிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்பா. ஜென்ஸுங்க வந்துட்டு உடல் அளவில் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஆனா லேடிஸ் மனதளவில் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீ இப்போ ஒரு ஸ்டூடெண்டா இருந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு இப்போ நீ வேலைக்கு போய்கிட்டு இருக்கிற, வேலைக்கு போகிற இடத்துல நீ சந்திக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது. ஒரு ஸ்ட்ராங்கா, ஒரு போல்டா இருக்கணும். எந்த நேரத்துல எந்த சூழ்நிலை ஆனாலும் நீ என்ன பண்ணக்கூடாது, உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது. உன்னை பார்க்கறவங்க பார்க்கணும், என்னது ராட்சசி மாதிரி இருக்குது, என்ன எதுக்குமே அஞ்ச மாட்டேங்குது, எதுக்குமே பயப்பட மாட்டேங்குது. தேவனுடைய சரீரத்தையும் இயேசுனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் ஒவ்வொரு மாசமும் புசித்து பானம் பண்ணி கடந்து போறீங்களா? ஆமாவா இல்லைங்களா? அப்ப அந்த இயேசு கிறிஸ்து எதை பார்த்தாச்சும் பயந்துருப்பாரா? யாரை பார்த்தாச்சும் பயந்துருப்பாரா? எந்த சூழ்நிலையை கண்டாச்சும் அவர் பயந்திருப்பாரா? எதற்குமே பயப்படாத தேவகுமாரனுடைய மாம்சத்தை ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணின நீங்கள் எதை கண்டும் பயப்படக்கூடாது. நீங்க பயந்தீங்க அப்படின்னாக்க, நீங்க அவனுடைய சரீரத்தை ரத்தத்தை புசிக்கும் பொழுது அதை வெறும் பிரெட்டாவும் திராட்சை ரசமாவும் மட்டும்தான் நீங்க சாப்பிட்டு புசிச்சீங்கன்னு அர்த்தம். நீங்க எப்ப பயப்படலையோ அப்ப நீங்க சொல்லுவீங்க, எனக்குள்ள தேவகுமாரனுடைய மாம்சமும் ரத்தமும் என்னோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது. பாண்டிங்ல இருக்கிறேன், பைண்டிங்ல கிடையாது, நான் பாண்டிங்ல இருக்கிறேன். அவர் எனக்குள்ள கலந்து இருக்கிறபடினால் நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் எந்த சூழ்நிலையிலும் எதை பார்த்தும் யாரை பார்த்தும் எதுக்காகவும் பயப்பட மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஏன் பயப்பட மாட்டீங்கன்னு நான் சொல்றேன். உலகத்தான் தப்பு செய்வான், தவறு செய்வான், திருட்டுத்தனம் பண்ணுவான், ஏமாத்து வேலை பண்ணுவான், என்னென்னமோ பண்ணுவான். அவன் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது, பயப்பட மாட்டேன்னு. ஏன்னா அவனுக்குள்ள பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஏன்னா அவன் தவறு செய்கிறபடினாலே. ஆனா கடவுளுடைய பிள்ளைங்க அந்த மாதிரி தவறு செஞ்சுக்கிட்டா இருக்கிறோம். கடவுளுக்கு பயந்து உண்மையும் உத்தமமா ஒழுக்கமா நேர்மையா விட்டு கொடுக்கிறவங்களா, அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்களா, மன்னிக்கிறவங்களா, அவனை விட ஒரு படி மேலான குணலட்சணத்தை உடைய நாம எதை கண்டும் பயப்பட.
ஆமா, உங்க சரீரத்துல ஒரு பலவீனத்தை நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா உடனே உங்க சரீரத்தை பார்த்து பேசுங்க. நீங்க பேசுனீங்கன்னாக்கா உங்க சரீரம் கேட்கும். ஆனா நீங்க என்ன பேசுறீங்க? இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பலவீனம் இருக்குது, இந்த பலவீனம் இருந்துச்சுனாக்கா இந்த உறுப்பு பாதிக்கப்படும், இந்த உறுப்பு பாதிக்கப்பட்டுச்சுனாக்கா இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துருச்சு அப்படின்னாக்கா வேலையே கிடையாது. வாழ்க்கை முழுக்க மருத்துவத்தை நம்ம அணுகிதான் வாழணும், மருத்துவத்தோட அட்டாச் ஆகி தான் இருக்கணும், மருத்துவத்தோடு சேர்ந்து தான் இருக்கணும். ஒரு வேலை கூட மாத்திரை போடாமல் இருக்கக்கூடாது, ஒரு நாள் கூட மறந்து இதை செஞ்சிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது. எவ்வளவு காஷியஸா இருக்கிறீங்க. சின்ன ஒரு வியாதியினுடைய அறிகுறி தெரிஞ்சோன்னா அதனுடைய சிம்டம்ஸை ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணி எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பாக்குற நீங்க, கடவுள் எழுதி கொடுத்த திவ்ய வாக்கு தத்தங்களை எடுத்து அதனோட நிகழ்ச்சி பாண்டிங் ஆயிருக்கீங்களா? அதனுடைய நிகழ்ச்சி பிணைக்கப்பட்டிருக்கீங்களா? கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறபடினாலே வியாதியின் சரீரத்தை அணுகாது. அல்லேலூயா. ஆமா, அந்த மாணவியில் ஒரு பாட்டு பாடலான்னு எடுத்துட்டு வந்தேன். வாதை உந்தன் கூடாரத்தை பொல்லாப்பு உனக்கு. அந்த பாட்டை வீட்டில் இருக்கும்போது பாடுங்க. அட்லீஸ்ட் கணவர் வீட்டு வேலைக்கு போயிட்டாரு, வீட்டில் நீங்கள் மட்டும் இருக்கீங்களா, போட்டு ஒரு டான்ஸ் கூட பண்ணுங்க. ஹல்லேலூயா. டான்ஸ் கூட பண்ணுங்க. மாடி வீடாக இருந்தால் பார்த்து பண்ணுங்க, கீழ் வீடாக இருந்தாக்கா கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணுங்க, தப்பு கிடையாது. எங்கள் வீட்டு பக்கம் வந்தீங்கன்னாக்கா எப்பயுமே ஒரு 2 கேட்கும், கைத்தட்ட சத்தம் கேட்கும், ஒரு விசில் சத்தம் கேட்கும். அது யாரு அப்படின்னாக்கா நான் தான். ஹல்லேலூயா. ஆமாம், எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடிட்டே இருப்பேன், வசனத்தை குறித்து பேசிக்கிட்டே இருப்பேன், இல்லை ஏதாவது செய்தி கேட்டுகிட்டே இருப்பேன். செய்தி உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் விசில் அடிப்பேன். ஏதாச்சும் ஒரு வார்த்தை உள்ளுக்குள்ளே போய் என்ன அப்படியே கவர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன் கரங்களை தட்டுவேன். அட்டிக்கிற தட்டில் பக்கத்துல நினைப்பாங்க, இந்த பையன் எப்போ பார்த்தாலும் கை தட்டிட்டு இருக்கிறான், விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். என்னாலும் அது எனக்குள்ள எந்தூசியாசிசம், எனக்குள்ள ஒரு விஷயத்தை உண்டாக்குது, ஒரு உணர்ச்சியை உண்டாக்குது. கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுள் எப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார், எப்படிப்பட்ட நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்குகிறான் நினைக்கும் பொழுது இருதயம் பூரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. யாராச்சும் ஒருத்தவங்க வந்து சொல்றாங்களா, அந்த மாதிரி பலவீனமா இருக்குக்கா, ஏய் அதுவா பேசக்கூடாது. அவங்க சொன்னாங்களா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நான் சொல்றேன், இதை எடுத்துட்டு போ, உன் வாழ்க்கையில வியாதி வராது, பலவீனம் ஒண்ணுமே செய்யாது அப்படின்னு நீங்க சொல்லி அனுப்பிச்சீங்கன்னாக்க நீங்க வார்த்தையோடு கூட பாண்டிங்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள வார்த்தை கலந்து இருக்குதுன்னு அர்த்தம். அதான் கோயிலுக்கு வர்றீங்க. ஏன் கோயிலுக்கு வர்றோம்? ஏன் சிரமப்பட்டு வர்றோம்? ஏன் நேரத்தை ஒதுக்கி இங்க வந்து உட்காடுறீங்க? இங்க வந்து எதை கத்துக்கிறீங்க? வெளியேற பெற்ற காரியம், உலகம் கற்றுக் கொடுக்க முடியாததை தேவன் தன்னுடைய சபையில கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, உங்க வாழ்க்கையில மாற்ற முடியாதவைகளை எல்லாம் மாற்றக்கூடிய இடம் தேவனுடைய ஆலயம் மாத்திரமே. இந்த இடத்துல வந்து உட்காரும் பொழுது நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அது உங்களுடைய மனதை, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய புத்தியை மாத்துகிறது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாய் புரட்டி போடும். ஹல்லேலூயா. அப்ப இயேசு அதை அறிஞ்சுதான் சொன்னாரு, எவராக இந்த மலையை பார்த்து சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும். அப்ப சொல்லுகிறதனுடைய முக்கியத்துவம் என்ன? சொல்லும் பொழுது என்ன நடக்குது? சொல்லும் பொழுது இந்த இயற்கை உலகம் உங்களுடைய வார்த்தையை கேட்கிறது, உங்களுடைய சரீரம் கேட்கிறது, உங்களுடைய வீடு கேட்கிறது, எல்லாமே உங்களுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு. ஒரு வசனம் இருக்குது, நீதிமானுடைய வீட்டிலே ரட்சிப்பின், ஆமா, நீதிமானுடைய வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அப்ப நீதிமானுடைய வீட்டில ஒரு நாளும் புலம்பல் இருக்கக்கூடாது, கவலை கண்ணீர் இல்லைன்ற மாதிரி புலம்பல், அது இது எல்லாம் இருக்கக்கூடாது. அது இருக்கிற டைம்ல நீங்க சொல்லணும், இயேசுவின் நாமத்தினாலே நான் நீதிமானாக இருக்கிறபடினாலே என் வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். சொல்லுங்க. சொன்னீங்கன்னா அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை, ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். வசந்த எடுத்து வாசிங்க, வேகமாக கடந்து போகலாம். 2 கொரிந்தியர் 5:17-18. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு. 2 கொரிந்தியர் வாசிங்களா? 1 கொரிந்தியரா? 2 கொரிந்தியர். ஒரு நிமிஷம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. 4:17-18. மேலும் காணப்படுகிறவை அல்ல, காணப்படுகிறவைகளை அல்ல அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாகிறது. ஏனெனில் காணப்படுவைகள் அனுத்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, அந்த வசனம் நிறைய பேருக்கு தெரியும்.
என்னைக்குமே கடவுளுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது தெரிஞ்ச வசனம் நமக்கு வாழ்க்கையில் எப்போ மறுபடியும் ஒரு செய்தியில் நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஏன் அப்படின்னாக்க கேட்டது தானே அப்படின்ட்டு அசால்ட்டாக இருக்கும் பொழுது தான் அதில் இருக்கக்கூடிய இன்னும் ஆழமான காரியங்களை நாம் தவற விடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த 2 வசனத்தையும் வீட்டில் போய்ட்டு நீங்கள் வாசிச்சு பாருங்க. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற. காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்ப என்ன சொல்ல வர்றாரு இந்த இடத்துலனாக்க, காணப்படுகிறவைகளை அல்ல. காணப்படுகிறவைகள் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்கனாக்க, நீங்க கண்ணுனால பார்க்கிற காரியங்களை மாத்திரம் இந்த இடத்துல பேசாம எதை வலியுறுத்துறாங்கனாக்க, ஐம்புலன்களை குறித்து வேதம் போதிக்கிறது. 5 சென்ஸ். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ஐம்புலன்கள் என்னன்னாக்க, சைட்டு, சவுண்டு, ஸ்மெல்லு, டச்சு, டேஸ்ட். இது 5 தான் ஐம்புலன்கள். இதுதான் காணப்படுகிறவைகள். வேதத்துல காணப்படுகிறவைகள்னாக்கா கண்களினால் காணப்படுகிறவைகளை மாத்திரமல்ல, ஐம்புலன்களினால் நீங்கள் காண்கிறவைகள் தான் காணப்படுகிறவைகள். இந்த ஐம்புலன்களினாலே நீங்கள் உணர்கிற, பார்க்கிற, கேட்கிற, அறிகிற இவைகள் அனைத்தையும் கடந்து காணப்படாதவைகள். காணப்படாதவைகள் என்னன்னாக்க, தேவனுடைய வார்த்தைக்கு உள்ளா இருக்கக்கூடிய அற்புத செயல்கள். ஹல்லேலூயா. ஆமா, 5 அறிவுன்னு 5 சென்ஸ்ன்றாங்க. 6th சென்ஸ்னு ஒன்று சொல்றாங்க. 6th சென்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா ஆங்கிலத்தில் சூப்பர் சென்ஸ் அப்படின்றாங்க, இல்லைனாக்கா சூப்பர் கான்சியஸ்னஸ் அப்படின்றாங்க. 6வது ஒரு சென்ஸ் ஒரு மனுஷனுக்கு இருக்குதா. 6வது ஒரு சென்ஸ் என்ன அப்படின்னாக்க, பார்க்கிற, கேட்கிற, உணர்கிற காரியங்களினால் வரக்கூடியவைகள் அவனை பாதிக்காமல், அவன் ஒன்றை படித்து அறிந்திருக்கிற அந்த அறிவினால் வரக்கூடிய ஒரு சென்ஸின் மூலமா ஒரு காரியத்தை அணுகிறான் பாத்தீங்களா, அதுதான் என்னன்னாக்கா 6th சென்ஸ். அதுதான் சூப்பர் சென்ஸ். அந்த சூப்பர் சென்ஸ் தான் வேதம் ஃபெய்த்னு போதிக்குது. ஹல்லேலூயா. ஆமா, விசுவாசம்னா என்னன்னாக்க 6வது ஒரு சென்ஸ். அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதுனாக்க, பார்க்கிற, கேட்கிற, ஸ்மெல் பண்ற, உணர்கிற, டச் பண்ற இப்படிப்பட்ட காரியங்களால வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் படி ஒரு மனுஷன் செயல்படாம, வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தைக்கு ஏற்றார் போல் செயல்படக்கூடியவனாக இருக்கிறது தான் 6th சென்ஸ். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? பார்க்க கூடியவைகளை பார்க்காமல் பார்க்க வேண்டியவைகளை பார்ப்பது. எத்தனை பேருக்கு புரியுது? பார்க்க கூடியவைகளை பார்க்காமல் பார்க்க வேண்டியவைகளை பார்ப்பது. ரோட்ல போறீங்க, 2 பக்கமும் போஸ்ட் ஒட்டிருக்காங்க, பட போஸ்ட் ஒட்டிருக்காங்க. அந்த பட போஸ்டா ஒட்டிருக்குது. நடுவுல ஒரு சுவிசேஷ கூட்டத்தை குறித்த ஒரு பிட் நோட்டீஸ் ஒட்டிருக்காங்க அந்த இடத்துல. இப்ப நீங்க வண்டியில போறீங்க, போகும்போது திரும்புறீங்க. திரும்பும் பொழுது உலகத்தான் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க, சுவிசேஷ கூட்டம் ஒட்டின நோட்டீஸை மட்டும் பார்க்க மாட்டான், மிச்ச படத்துல ஒட்டின நோட்டீஸை ஃபுல்லா பார்த்துக்கிட்டே போவான். ஆமாவா இல்லைங்களா? கிறிஸ்தவங்க என்ன பண்ணுவீங்க, படம் பேனரா ஒட்டி இருக்கும், அதை நீங்க பார்த்தீங்கன்னா கூட உங்களுடைய இருதயம் அதை குறித்து யோசிக்காது. போகும்போது டக்குன்னு ஒரு சுவிசேஷ மீட்டிங் போட்டுருக்கு, பைக்கில் போகும்போது டக்குன்னு ஒய்ஃப்ட்ட சொல்லுவீங்க, கொஞ்சம் பின்னாடி பாரு, இது ஒரு சுவிசேஷ கூட்டம் போட்டுருக்கு பாரு, நம்ம ஏரியாவில் போட்டிருக்கீங்கன்னா செக் பண்ணத. இத்தனை படம் போட்டிருந்தாங்களே, லியோ, கைதி, தர்பார், அது இது, அந்த இடத்துல சுவிசேஷ கூட்டம் போட்டது உங்க கண்ணில் பட்டுச்சா? ஏன் உங்க கண்ணில் பட்டுச்சு? பார்க்க கூடியவைகளை பார்க்காமல் பார்க்க வேண்டியவைகளை பார்க்கக்கூடிய ஞானத்தை நீங்கள் உடையவர்களாக இருக்கிறபடியினாலே. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? இது யாராச்சும் உங்களுக்கு சொல்லி தரணுமா? உங்களுக்கே தெரியும். அது குப்பை, அது உலகம், அதை பார்க்கக்கூடாது. நமக்கு தேவையானது கடவுளுடைய வார்த்தை. எங்க போதிக்கிறாங்களோ, எந்த ஊழியக்காரர் போதிக்கிறாரோ, எந்த இடத்துல நடக்குதோ அதை பார்த்து நம்ம அங்கே போனால் நம்மளுக்கு வாழ்க்கையில் நன்மை உண்டாகுமே அப்படின்ட்டு நீங்க அதை புரிஞ்சு நீங்க பார்க்குறீங்களா இல்லைங்களா? ஹல்லேலூயா. ஊருக்கு போகணும் சார், ஸ்டேஷனுக்கு போயிட்டீங்க, ஸ்டேஷனுக்கு போறீங்க, போகும்போது ஒரு ட்ரெயின் ரெடியா இருக்குது. அந்த மாஸ்டர் அந்த கொடியை ஆட்ட போறாரு, ட்ரெயின் ரெடியா இருக்கு, 2 நிமிஷத்துல ட்ரெயின் எடுக்க போறான். நீங்க லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு நீங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பசங்க எல்லாம் போறீங்க. போகும்பொழுது ஒருத்தவங்க சொல்றாங்க, சீக்கிரம் போங்க, ட்ரெயின் எடுக்க போறாங்க. அந்த ட்ரெயின்ல ஏறிடுவீங்களா? சொல்லுங்க. ட்ரெயின் எடுக்க போறாங்க, யார வண்டி தானே. அவன் சொல்லுவீங்க, இல்லைங்க இது என் ட்ரெயின் இல்லைங்க. இல்லைங்க, ட்ரெயின் ரெடியா இருக்கு, யார வண்டி தானேங்க. பைத்தியம், இது என் ட்ரெயின் இல்லைன்னு இதுல போய் ஏறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என் ட்ரெயின் இன்னும் 3 பிளாட்ஃபார்ம் தாண்டி போனாதான் அந்த பிளாட்ஃபார்ம்ல அந்த ட்ரெயின் நம்பரு, அந்த ட்ரெயின் கோச்சு, என் சீட்டை பார்த்து நான் அதுல போய் உட்கார்ந்தாதான் நீங்க கரெக்டான இடத்துக்கு போய்.
அப்ப ஸ்டேஷனுக்கு போகணும், ட்ரெயின் ரெடியா இருந்தா அந்த ட்ரெயின்ல ஏறக்கூடாதுன்ற ஒரு சென்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் சிக்ஸ்த் சென்ஸ். அந்த சென்ஸ் அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்கக்கூடியவைகளை பார்க்காமல் பார்க்க வேண்டியவைகளை பார்க்கக்கூடிய பார்வை உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமா, வாழ்க்கையில் இந்த கஷ்டம் அந்த கஷ்டம், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இந்த குறைவு அந்த குறைவு, அது இது எல்லாம் இருக்கும். அது எல்லாம் பார்க்கக்கூடியவைகள். ஆனால் பார்க்கக்கூடியவைகளை அல்ல, பார்க்க வேண்டியவைகளை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, உங்களுக்கு சொல்றணுன்றதுக்காக எதெல்லாம் யோசிக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. அதான் ஒய்ஃப் சொன்னாங்க, நிறைய பேர் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சர்ஸ்லாம் பேசுறதுனா கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அதுலேயே ஊறி போயிடுறாங்க. எதை பேசணும், எதை சொல்லணும், எதை அதோட சேர்க்கணும், எதை மிக்ஸ் பண்ணணும், எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களை காட்டிலும் ஊழியக்காரன் இன்னும் சிறந்தவனாக இருக்கணும். ஏன்னாக்க அவன் வெறும் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சர். ஆனால் நம்ம என்னன்னாக்கா மோட்டிவேட் பண்ணுறவங்க கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவனுடைய அக்கினியை உங்களுக்குள்ள பற்ற வைக்கக்கூடியது தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களால் எல்லாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீங்கள்லாம் அவங்களாம் பெரிய காரியங்களை செய்யக்கூடியது தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை வேணா ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு சாதாரண இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தரை குறித்தும் தேவன் பெரிய திட்டத்தோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய திட்டத்தோடு கூட இருக்கிறார். ஆகையினால தான் காணப்படுகிறவைகளை அல்ல, ஸ்டேஷனுக்கு போனோன்னு உங்க கண்ணில் தெரிகிற ட்ரெயின்ல ஏறக்கூடாது. உங்களுக்கு என்ன ட்ரெயினோ அந்த பிளாட்ஃபார்ம்ல போய் அந்த ட்ரெயினை பார்த்து, அந்த கோச்சை பார்த்து, அந்த சீட்ல பார்த்து அதுல ஏறி உட்கார்ந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கிறது போல வாழ்க்கையில வரக்கூடிய காரியங்களை எல்லாம் பார்க்கவோ, உணரவோ, கேட்கவோ, யோசிக்கவோ, சிந்திக்கவோ கூடாது. என்ன வேணுமோ அது இங்க தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அதெல்லாம் பார்க்க கூடாது. எதை பார்க்கணும்? கடவுளுடைய வார்த்தையை பார்க்கணும். அதான் சொல்றாரு, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அது மாத்திரம் கிடையாது, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே நித்தியமான தேவ வார்த்தை. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? ஆமா, இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவன் நம் மனிதனுக்கு எழுதி கொடுத்தது. இதை ஒரு நாளும் ஒருத்தனும் மாத்தி அமைக்கவோ முடியவே முடியாது. ஆகினால இது ஒரு நாளும் மாறாது. இதை நீங்கள் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் அதை வாயை திறந்து சொல்லும் பொழுது அதனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. இன்னைக்கு ஒரே ஒரு மனுஷனை மட்டும் காமிச்சிட்டு கடந்து போகிறேன். ஹார்டஸ்ட் திங் இஸ் சீயிங் பியாண்ட் த 5 சென்ஸ். உலகத்திலே கடினமான ஒண்ணு என்ன அப்படின்னாக்க, 5 ஐம்புலன்களை கடந்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு தான் ரொம்பவும் கடினமான ஒண்ணு. ஏன் அப்படின்னாக்க, ஒரு மனிதன் தன் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற நாள் வரைக்கும் அவன் 5 ஐம்புலன்கள் 5 சென்ஸ் சார்ந்து இணைந்து உணர்ந்து அதோடு ஒட்டி அதோடு உறவாடி அது சொல்றதை கேட்டே வாழ்க்கை வாழ்ந்து வந்த ஒரு மனுஷன் கோயிலுக்குள்ள வந்து கடவுளுடைய வார்த்தை கேட்ட உடனே 6th சென்ஸ் ஃபெய்த்தை குறித்து தேவன் உங்களுக்கு போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த 6th சென்ஸை நீங்க ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்க உங்க வாழ்க்கை ரொம்ப ஈஸியா மாற ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 26 1 6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க போகிறோம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களை கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில சகல ஜாதியிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சப்ஜெக்ட் பல முறை பேசியிருக்கிறோம், பல ஆங்கிள் இதை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். என்னன்னாக்க, இந்த மனம் மாறினவன் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பான், குணம் மாறினவன் செயல்பட்டு கொண்டே இருப்பான். போன வாரம் அது செய்தி அதுதான் க்ளோஸ் பண்ணேன் நான். எத்தனை பேர் கவனிச்சீங்க? ஹல்லேலூயா.
மனமும் குணமும் எப்பொழுது மாறுகிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய ஃபுல்னஸ் உங்களால் அனுபவிக்க முடியும். மனசு மட்டும் மாறுச்சுன்னா அது உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கான ஆரம்பம். எப்போ குணம் மாறுதோ அப்பதான் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கான முன்னேற்றத்திற்குள்ள நீங்க கடந்து போகக்கூடியவங்களா இருக்கிறீங்க. சோ ஆபிரகாம் எப்படி மனசு மாறினாரு, எப்படி ஆபிரகாமுடைய குணம் மாறிச்சு, ஆபிரகாமுடைய குணம் மாறினபடினாலே எப்படி ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படின்றத போன வாரத்தில் காண்பிச்சேன். இந்த வாரம் ஈசாக்குனுடைய குணம் மாறினபடினாலே, அப்படின்னாக்க குண மாற்றம். குணம் மாற்றம்னாக்க கேரக்டர் சேஞ்ச் அப்படின்னு ஆங்கிலத்தில். சில பேர் இயேசு நல்லவர், இயேசு என்னுடைய பரிகாரி, எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், என் பாவங்களை சுமந்து தீர்த்தார், எனக்கு பரலோக வாழ்க்கையை கொடுப்பார் என்ற வார்த்தையை கேட்டு அதை நம்பி விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு கோயிலுக்குள்ள வர்றாங்க. ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்த உடனே இப்ப அவங்களுக்கு மனசு மட்டும்தான் மாறி இருக்குது. ஹல்லேலூயா. அவங்க ஒரு பச்சை குழந்தை, பச்சை மண்ணுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பச்சை குழந்தை. ஏன்னா மனசு மட்டும்தான் மாறி இருக்குது. அவங்கள கொண்டு வந்து பாகுபலி படத்துல அப்படியே தண்ணியில அந்த குழந்தைய மட்டும் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கோயில் வந்து அந்த குழந்தைய மட்டும் விடுற மாதிரி மனசு மட்டும்தான் மாறி இருக்குது. இப்ப இந்த குழந்தைக்கு குணமாற்றம் வரணும். குணமாற்றம் வர்ற வரைக்கும் இந்த குழந்தைக்கு போதனை தேவைப்படுகிறது. குணம் மாறணும். இந்த குழந்தைக்கு என்ன பண்றதுங்க, ஒண்ணுக்கு போறது தெரியாது, ரெண்டுக்கு போறது தெரியாது, சாப்பிடுறது தெரியாது, உடம்புல வாயில ஒட்டிக்கிட்டு இருக்கிறது தெரியாது, ட்ரெஸ் போட தெரியாது, பேச தெரியாது, எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைய கொண்டு ஒரு 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 பேசக்கூடிய குழந்தையா வரும்பொழுது அந்த குழந்தையை கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த பாரு, நீ இனிமேல் ஒழுக்கமா இருக்கணும், கீழ்ப்படியணும், பொய் பேசக்கூடாது, மம்மி டேட்ட சொல்லாம வெளியில போகக்கூடாது, இந்த மாதிரி இதை கேட்டு அடம் பிடிக்க கூடாது, நிறைய காரியங்கள் அந்த குழந்தைக்கு போதிச்சு அந்த குழந்தையுடைய குணத்தை என்ன பண்றாங்க, மாத்துறாங்க. அதே போல ஆலயத்துல வந்து உட்கார்ந்தீங்கன்னாக்க, இயேசு நல்லவன்னு கேட்டு கோயிலுக்கு வந்தீங்கன்னாக்கா உங்க குணம், உங்களுடைய மனசு மட்டும்தான் மாறி இருக்கு. மனம் மாறினவர்கள் ஒரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய ஃபுல்னஸ் அனுபவிக்க முடியாது. கடைக்கு போறீங்க, தந்தூரி கேட்குறீங்க, அவன் கேட்குறான் குவார்டரா, ஹாஃபா, ஃபுல்லா அப்படின்னு கேட்குறான். அப்போ என்னதுங்க, ஃபுல் அப்படின்னாக்கா முழு கோழி அப்படியே கட் பண்ணி மசாலா போட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணி அந்த இதில் வச்சு கொடுக்குறான். அப்படியே வச்சு பார்க்கும் பொழுதே ஒரு பரலோகத்தில் உட்காந்து அனுபவிக்கிற அந்த ஒரு ஃபீல் வந்துடுது. ஃபுல் தந்தூரி அப்படின்னு. சில பேர் காசு இல்லாதவங்க குவார்டர் தந்தூரி வாங்கி என்ன பண்றாங்க, ஆளுக்கு ஒரு சின்ன பீஸா கட் பண்ணி சாப்பிட்றாங்க. அதே போல கோயிலுக்குள்ள வந்தீங்க, மனசு மாறுச்சுனாக்க ஜஸ்ட் உங்களுக்கு வந்து என்னன்னாக்க ஆசீர்வாதத்தினுடைய ஆரம்ப நிலையில தான் இருக்கிறீங்க. எப்போ குணம் மாறுதோ அப்பதான் நீங்க ஆசீர்வாதத்தினுடைய ஃபுல்னஸ்க்குள்ள போறீங்க, திருப்தியா. ஹல்லேலூயா. சில பேர் மனைவிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகும் பொழுது ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. ஆர்டர் பண்ண சொல்லும் பொழுது அவங்க ஆர்டர் பண்ணி விருப்பப்பட்டதை சாப்பிடுவாங்க. சாப்பிடும் பொழுது ரொம்ப சென்சிட்டிவா ஆர்டர் பண்ணுவாங்க. எல்லாத்துல கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவோம், எல்லாத்துல கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம். சில ஒய்ஃப்லாம் இருக்கிறாங்க, ஃபுல்லா ஆர்டர் பண்ணுவோம், ஃபுல் கோழியை வாங்கு, நல்ல வேலை மட்டன் அனுப்பிச்சுனாக்கா ஃபுல் ஆடை வாங்கு அப்படின்னாங்கன்னா என்னத்தை பண்றது, ஃபுல்லா அனுபவிக்கணும். ஒரு ஃபுல்னஸ்ஸா சாப்பிடணும்னு விரும்புறீங்களே, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை ஃபுல்னஸ் அனுபவிக்கணும். நிகழ்ச்சி யோசிச்சிருக்கீங்களா? அப்போ ஃபுல்னஸ்ஸான ஆசீர்வாதத்தை அனுபவிக்கனாக்கா உங்களுடைய குணம் மாறினாதான் நீங்க ஃபுல்னஸ்ஸான ஆசீர்வாதத்தை உங்களால அனுபவிக்க முடியும். அப்போ ஈசாக்குடைய குணம் மாறினதா என்பதை தேவன் பார்க்க விரும்பினார். உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில அப்பப்ப சில டெஸ்ட்டுகள் உங்க வாழ்க்கையில வரும். அந்த டெஸ்ட் எதுக்கு அப்படின்னாக்க உங்களுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அதற்கான ஒரு பரீட்சையும் பரிசோதனையும் தான் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய டெஸ்ட். ஹல்லேலூயா. ஒரு பண தேவையா இருக்கலாம், ஒரு பலவீனமா இருக்கலாம், ஒரு குறைவா இருக்கலாம், ஒரு சமாதானமின்மையா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அந்த நேரத்துல அந்த இடத்துல நீங்க எவ்வளவு மெச்சூரா நடந்துக்கிறீங்க, எவ்வளவு வந்து நீங்க மெச்சூரா உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க அப்படின்றது தேவன் கவனிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கடவுள் கவனிக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் கர்த்தர் அதை கவனித்து பேசுறதே கவனிச்சுட்டு கேட்கிறாருனாக்க, உங்க வாழ்க்கையில ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வந்து நீங்க நிற்கும் பொழுது நீங்க எப்படி பேசுறீங்க, நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க, நீங்க எப்படி விசுவாசத்துல நிக்கிறீங்க, எப்படி நீங்க தேவனை சார்ந்து இருக்கிறீங்க, எப்படி நீங்க தேவன் செய்வான்னு சொல்றீங்க, அதை தேவன் கவனிக்க கூடியவராக இருக்கிறார். அப்படி உங்க குணம் அந்த இடத்துல எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குதோ அதை பார்த்துட்டு உங்களை தேவன் ஆசீர்வதிக்க விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஈசாக்குடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் என்னன்னாக்கா பஞ்சம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்துல உண்டாயிடுச்சு. எல்லாத்தையும் சட்டி முட்டி பானை கொட்டா நெட்டு கிட்டு எல்லாத்தையும் கழட்டிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னாக்கா வேற ஊருக்கு கடந்து போறாங்க. கடந்து போகும்போது கடவுள் வந்து அவனுக்கு தரிசனமாகி பேசுறாரு, நீ எகிப்துக்கு போகாத. ஹல்லேலூயா.
நான் சொல்றதை கேளு, எகிப்துக்கு போகாத, நான் சொல்ற இந்த தேசத்திலேயே குடியிரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கறான், மனுஷர்களை பார்க்கறான், கூட இருக்கிற மனைவி பிள்ளைங்க சொல்றதை கேட்கிறான், சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, வேலைக்காரங்க இருக்காங்க, சொல்லக்கூடிய அநேக வார்த்தைகளை ஈசாக்குடைய காதுகள் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆனாலும் அவன் என்ன டெசிஷன் எடுத்தான், அதுதான் அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லிட்டு கடந்து போறேன். வாழ்க்கை என்பது கேள்விகள் நிறைந்த புத்தகம், வேதம் என்பது பதில்கள் நிறைந்த நூலகம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. வாழ்க்கை என்பது கேள்விகள் நிறைந்த புத்தகம். வாழ்க்கையில் 1000 கேள்வி உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் நீ வேதத்துக்குள்ள போனீங்கன்னாக்க, வேதம் என்பது பதில்கள் நிறைந்த நூலகம். பிறர் சொல்வதை கேள், ஆனால் வேதம் சொல்வதை செய். சில பேர் சொல்லுவாங்க, யார் சொல்றது கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் திமுறை பேசக்கூடாது. மற்றவங்க சொன்னாங்கன்னா கேளுங்க, தப்பு கிடையாது, நல்லதா கூட இருக்கலாம். மற்றவங்க சொல்றதை கேளுங்க, கேட்டு பைபிளோடு கூட கம்பேர் பண்ணி பாருங்க. இதோட கம்பேர் பண்ணி பார்த்து அவங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னாக்க அதை நீங்க கட்டாயமா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன் அப்படின்னாக்க, பிறர் சொல்லுவதை கேள், ஆனால் வேதம் சொல்லுவதை செய். கேட்கறது தப்பு கிடையாது, கேட்டதை நீங்க எப்படி செய்றீங்க? அவங்க சொன்னதை கேட்டு செய்றீங்களா, அவங்க சொன்னதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து செய்றீங்களா? அதுலதான் உங்களுடைய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஈசாக்குடைய வாழ்க்கையில பஞ்ச தேசத்துல கடவுள் சொல்றாரு, நான் சொல்ற இடத்துல இரு, எகிப்துக்கு போகாத. வாழ்க்கையில ஈசாக்கு மிக முக்கியமான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நேரத்துல வந்து நின்றுகிட்டு இருக்கிறான். எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் போறாங்களே, நம்மளும் போகலாமே, நம்மளும் அந்த இடத்துக்கு கடந்து போகலாமே. ஆனா ஒரே ஒரு வார்த்தை, என்னைக்குமே லைஃப்ல அதிகமான பேர் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுனால அது சரியாயிடாது. தேவன் ஒருவர் மாத்திரம் சொல்றது ஒரு நாளும் தப்பாயிடாது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சில பேர் நினைச்சுக்கிறாங்க, நிறைய பேர் சொன்னா அது கரெக்ட் தானே. எங்க அப்பா அதான் ஒரு ஒரு மனுஷன் பேசிக்கிட்டு இருந்தா, அவருடைய ஸ்பீச் கேட்டுட்டு இருந்தேன். இந்த உலகத்துல நிறைய பேர் சொல்றது உண்மைன்னு நிறைய பேர் பொய்யை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கனாலதான் வாழ்க்கையில உருப்படாமலேயே போறாங்களாம். நிறைய பேர் சொல்றது உண்மை நீங்க நினைச்சுக்கிறாதீங்க. தேவன் ஒருவர் சொன்னான்னா அதுல பொய்யே இருக்காது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தைகள் எதை சொல்லுகிறதோ அதை தேவன் ஆராய்ந்து அறிந்து உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானித்து உங்களிடத்துல பேசக்கூடியவராக இருக்கிறார். அதனாலதான் பைபிளை வாசிங்க அப்படின்னு சொல்றோம். சில பேர் கேட்குறாங்க, ஏன் சார் பைபிள் வாசிக்கணும்? நான் ஒரு முறை பைபிளை முடிச்சுட்டேன், திருப்பி நான் பைபிளை வாசிக்கணுமா? 100% வாசிக்கணும். 100% வாசிக்கணும். வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்க வேதத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்? இந்த வேதத்துல போடப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளும் உங்களை ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்களை உருவாக்கக்கூடிய விதத்துல தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு பைக் வாங்கிட்டேன், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டேன். ஒரு 10 வருஷம் அப்படியே ஓட்டலாமா வண்டிய? 2000 கிலோமீட்டர் ஒரு தடவை இன்ஜின் ஆயில் மாற்றணும், அப்பப்போ காத்தடிக்கணும், செயின் அட்ஜஸ்ட் பண்ணணும், பஞ்சர் ஆனால் பஞ்சர் போடணும். இல்லைங்க நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டேன், பஞ்சரோட வண்டியை ஓட்டுவேன் அப்படின்னு வச்சிங்களேன், வண்டி எப்படி போகும்? அப்படியே ஆட்டினே போகும். எங்கேயாச்சும் போய் இடிக்க வேண்டியது. அன்னைக்கு ஒரு நாள் ரோட்டில் போகிறேன், ஒருத்தர் வண்டியில் போகிறான், பின்னாடி வீல் பேரிங்கே போயிடுச்சு போல, இப்படி 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 ஆடுது. நான் அவங்ககிட்ட எப்படியாச்சும் போய் சொல்லிடலாம் அவங்ககிட்ட, டேய் ஏன்டா இப்படி பயம், பின்னாடி வரவனுக்கு பயமா இருக்குது, உனக்கு பயம்லாம் வண்டியை ஓட்டிட்டு போறிய, வீல் பேரிங்கே சுத்தமா போயிடுச்சு, அதோட வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறிய. அவனுக்கு என்ன கஷ்டமோ தெரியல, கையை வச்சா 1000 ரூபாய் 2000 செலவாகும், அப்படியே ஓட்டுவான்னு ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்படிதான் சில பேர். நம்ம ஒரு தடவை நான் பைபிள் படிச்சுட்டேன், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில பைபிள் படிக்க தேவையில்லை, வண்டி ஓடாது, வண்டி எங்கேயாச்சும் போய் முட்டிக்கிட்டு நிற்கும். வண்டிக்கு எப்படி ஓவர் ஆயிலிங் பண்ணி சர்வீஸ் பண்ணி காத்தடிச்சு இன்ஜின் ஆயில் மாற்றி ஒவ்வொருவரும் அதை கருத்தாக நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ, அப்படி உங்களை வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு வேத வசனத்தை நீங்கள் வாசித்தாக வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க தான் அது உங்களை நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஈசாக்குக்கு முக்கியமான ஒரு வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்குது. என்னன்னாக்க, இப்போ இருக்கிற இடத்துல பஞ்சம், ஆனா எல்லாருமே வந்து எகிப்தை நோக்கி போறாங்க, அங்க போனா பொழைச்சுக்கலாம். அப்படி எல்லாரும் போகும் பொழுது கடவுள் வந்து சொல்றாரு ஈசாக்கு கிட்ட, நீ எகிப்துக்கு போகாத, நான் சொல்ற இடத்துல இரு அப்படின்றாரு. இப்பொழுது அவனுடைய குணம் எப்படி இருக்குன்னு தேவன் பார்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சொன்னது யாரு ஈசாக்கு கிட்ட? ஆமா. சில பேர் மறந்துடுறோம் அப்பப்போ. என்ன மறந்துடுறோம்னாக்க,
அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வியாபி, சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் இயக்குகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை ஒரு மனிதனிடத்தில் சொல்லும் பொழுது இதுக்கு கீழ்ப்படியலாமா அப்படின்ட்டு அவன் யோசிக்க வேண்டிய வாய்ப்பு கிடையாது. ஏன்? அண்ட சராசரங்களையும் இயக்குகிற தேவன், படைத்தவர். அவர் ஒரு விஷயத்தை சொன்னார்னாக்க அதை நன்மைக்காக மட்டும்தான் சொல்லுவாரு. ஹல்லேலூயா. சோ அப்ப கடவுள் இருந்தாரு, ஈசாக்கு கிட்ட பேசினாரு. ஓகே, இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில சில முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் கிட்ட நீங்க வந்து நிற்கும் பொழுது நீங்கள் எதை சார்ந்து இருக்க வேண்டும் என்றால், மனிதர்களுடைய வார்த்தையை சார்ந்து நீங்கள் முடிவுகளை எடுக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை சார்ந்துதான் உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப பைபிளை படிச்சீங்கன்னா தான் நீங்க சந்திக்கிற சவால்கள் நேரத்துல எதை செய்யணும் என்ற வேத அறிவு உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஈசாக்கு அந்த இடத்துல இருந்து போகணுமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். நச்சரிப்பு உண்டாகுது. எத்தனை பேருக்கு நச்சரிப்புன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும்? பால்ராஜுக்கு மட்டும் தெரியும். நச்சரிப்பு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க, ஒரு விஷயத்த நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கும் பொழுது செய்யு 10 பேர் கூட நின்று சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னு நினைக்கும் பொழுது 10 பேர் கூட நின்று செய்யாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் நச்சரிக்கிறது. நீங்க சில பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க, இப்பெல்லாம் பசங்க மாறிட்டாங்க. சில பிள்ளைங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரோட்ல அம்மா அப்பா கூட்டு போவாங்க, ஏதாச்சும் ஒன்று பாத்துரும். அந்த அந்த பொம்மை என்ன ரேட்டுன்னு இந்த குழந்தைக்கு தெரியாது. கை குடிச்சு கூட்டிட்டு போவாங்க, டக்குன்னு நின்றுவாங்க. என்னடா இழுக்கவே முடியல பார்த்தா குழந்தை அப்படியே ஸ்டெடியா நிற்கும். அந்த பொம்மையை பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த பொம்மையை பார்த்து இந்த பொம்மை எனக்கு வேணும், இந்த பொம்மை எனக்கு வேணும். அவங்க சொல்லுவாங்க, என்ன நச்சரிக்கிற, அது என்ன ரேட்டுன்னு தெரியுமா, அது நமக்கு தேவையில்லை, ஒரு நாளைக்கு டாடி ஒன்று வாங்கி தர சொல்றேன். இல்லை எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும். அந்த நேரத்தில் அம்மாக்கும் அப்பாவுக்கும் அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த உள்ளுக்குள்ள போனாக்க எப்படினாலும் அவன் 1000 ரூபாய்க்கு மேலே சொல்லுவான், கையில் 100 ரூபாய் தான் இருக்குது. ஆனால் இந்த குழந்தை அவங்க வந்து அந்த வெக்கேஷனையே ரொம்பவும் டென்ஷன் ஆக்குற மாதிரி, போர் அடிக்க பண்ற மாதிரி அழுது புரண்டு, சில பிள்ளைங்களாம் பார்த்துருக்கேன் உருளுங்க அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும், ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகி அங்கே ரோட்ல இருக்கிற மண்ணு இன்னும் எல்லாம், சில பிள்ளைங்க மண்ணத்துக்கு தலையில வாரிட்டு அழுகுங்க. அப்படியே என்னன்னாக்கா அது வாங்கி கொடுத்தாலே வாங்கி கொடு, நச்சரிக்கிறது. அப்படியே இன்னைக்கு சில பேருடைய வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தையை சார்ந்து நிற்கும் பொழுது அநேக நச்சரிப்புகள் உங்களை சுத்தி வரும். ஹல்லேலூயா. நீங்க செய்யக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதை செய்யணும் அநேக நச்சரிப்புகள் உங்களை சுத்தி வந்துகிட்டே இருக்கும். அந்த நேரத்துல நீங்கள் செய்யறீங்களா செய்யாம இருக்கிறீங்களா அப்படின்றது தேவன் கவனமாய் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படி நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி அதை செய்யாமல் இருக்கும் பொழுது உங்களுடைய குணத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறபடினாலே அந்த குணத்தை தேவன் பார்த்து உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க மனம் மாற்றம் ஒரு நாள் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. சாரி, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், ஐயா பரவாயில்ல ஏற்றுக்குங்க. அதனால என்ன பண்ண சொல்றீங்க? உடனே உங்க ஆசீர்வாதத்தை மேல உச்சத்தில் வச்சிடணுமா? குணம் மாறாதவங்க கிட்ட தேவன் ஆசீர்வாதத்தை எப்படி கொடுப்பாரு? என்ன பச்சையா சொல்றீங்களா? குணமே மாறாதவன் யாரு அப்படின்னாக்க, நான் போன வாரம் சொன்னேன்ல, குணமும் மனமும் மாறாத பக்தி உள்ளவன் மனநிலை பாதிக்கப்பட்டவன். மனநிலை பாதிக்கப்பட்டவன்னா யாருங்க? மென்டலு. அந்த மென்டல் கிட்ட கொண்டு போயிட்டு துப்பாக்கி கொடுத்தா மூக்கும் சொரியும், அக்கல்லையும் வச்சுக்கிறோம், பக்கத்தில் இருக்கிற சுடுறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆசீர்வாதம்ன்றது ஆயுதத்தை போல. அந்த ஆயுதத்தை வந்து குணம் மாறாத ஒருத்தன் தேவன் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அவன் குணம் மாறினாதான் அந்த ஆசீர்வாதம் அவன்கிட்ட எப்படி அது ஹேண்டில் பண்றதுன்னு அவனுக்கு தெரியும். அப்ப குணம் மாறும் பொழுதுதான் தேவன் அவன் கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். குணம் மாறாதவன்ட்ட தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரு. அப்படி அந்த ஆசீர்வாதம் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா கூட ரொம்ப நாள் அவங்ககிட்ட தங்காது, சீக்கிரத்துல அதை காலி பண்ணிடுவான். அருணாச்சலம் படம் மாதிரி ஒரே மாசத்துல அத்தனை கோடியும் செலவு பண்ணிட்டு தோல்ல துண்டை போட்டு நடக்க வேண்டியதுதான். அப்படிதான் இருக்கும் வாழ்க்கை. ஆனா குணம் மாறிடுச்சு அப்படின்னாக்க, thank after you earn, think before you spend. ஒரு பணம் உங்க கையில வரும் பொழுது கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு பணத்தை செலவு பண்ணும் பொழுது சிந்திச்சு செலவு பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஏன்? பணம் வர்றது எவ்வளவு முக்கியமோ போகும்போது அதை யோசிச்சு செலவு பண்ணணும், கருத்தா செலவு பண்ணணும். ஒவ்வொரு பணத்தையும் நீங்க செலவு பண்ணணும். ஏன் தெரியுங்களா? ஒவ்வொரு பணத்தையும் நீங்கள் செலவு பண்ணும் பொழுதுதான், இன்னைக்கு டிஜிட்டல் மணி வந்துருச்சு. என்னதுங்க? ஆமா, ஸ்கேன் பண்றாங்க, டக்கு டக்கு டக்குன்னு. இப்ப சொல்லுங்க பாஸ்வேர்ட் கூட வேணான்றாங்க. டேய், இன்னும் போற போக்க பார்த்தாக்க சாப்பிட்டு இப்படி போனாக்க நம்ம உடல் பட்டோனே பேமெண்ட் போற மாதிரி பண்ணிடுவாங்க. டிஜிட்டல் மணி வந்தனால நம்ம எவ்வளவு செலவு பண்றோன்னே தெரிய மாட்டேங்குது. ஆமாவா இல்லைங்களா? எல்லாத்துக்கும் போறோம் டக்கு டக்குன்னு. என் பொண்ணுகிட்ட போன மாசம் உட்காந்து பேசிட்டே இருந்தேன்.
என்னம்மா அக்கௌண்ட்டில் என்னம்மா அவ்வளோ அக்கௌண்ட்டில் பணம் வச்சிருக்கேன்னு கேட்டேன். டாடி இவ்வளோ இருந்து. என்னடி நிறைய பணம் இருந்துச்சு, என்ன பண்ணு தெரியல, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி வான்னு சொல்லி கூகுள் பேல செக் பண்ணலான்னு பார்த்தாக்க 30, 20, 50, 100, 20, 30, 60 டெய்லி போகும்போது வரும்போது ஏதோ சாட் ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிட்டு டீ குடிக்கிறது, பப்ஸ் சாப்பிட்றது, இப்படியே போய் அவளுக்கு ஒரு பாக்கெட் மணின்றது ஒரு 3000 ருபீஸ் பர் மந்த்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கிட்டத்தட்ட 5000க்கு மேலே செலவு பண்ணியிருக்கா. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா நானே மாதத்துக்கு 1500 தான் பெட்ரோல் போடுவேன். மிஞ்சி போனால் எப்பயாச்சும் செலவு பண்ணுவேன், அவ்வளோதான். இல்லைன்னா வீட்டுக்கு செலவு பண்ணுவேன். ஒண்டியா எவ்வளோ செலவு பண்ணியிருக்கானாக்கா என்னாச்சுன்னு பார்த்தாக்கா டிஜிட்டல் மணி எவ்வளோ செலவு பண்ணுறேன்னே தெரியாமல் போயிடுச்சு பாருங்களேன். உடனே எல்லா பணத்தையும் எடுத்துட்டு அவளுக்கு பாக்கெட் மணி மட்டும் கொடுத்துட்டு அவள் பர்ஸில் வந்துட்டு கொஞ்சம் பைசா வச்சுட்டு ஃபிசிக்கல் மணி வச்சுட்டு நான் சொன்னேன், டிஜிட்டல் மணி யூஸ் பண்ணாத, ஃபிசிக்கல் மணி யூஸ் பண்ணு. ஃபிசிக்கல் மணி யூஸ் பண்ணும் பொழுது உன் கையில இருந்து பணம் போகுதுன்னு தெரியுது பத்தியா? அப்படி தெரியும் பொழுதுதான் நீ செலவு பண்ற, எவ்வளவு செலவு பண்ற, எதுக்காக செலவு பண்ற, அந்த கான்சியஸ்னஸ் உனக்கு வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பர்ஸில் கொஞ்சம் பணத்தை உள்ள வச்சு பார்த்து செலவு பண்ணு அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துருக்கிறேன். அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்தை சம்பாதிக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை விட செலவு பண்ணும் போது அதிக பக்குவமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஏன் பேசுறேன்னு தெரியல. தேவையில்லாததற்கு உன் பணத்தை செலவு செய்யும் பொழுது தேவையானதற்கு கடன் படுவாய், கடனை அடைக்க கஷ்டப்படுவாய். அப்போ வாழ்க்கையில எது தேவையோ அதை வாங்குங்க. இல்ல என்கிட்ட இருக்கு அப்படின்றனால தேவையில்லாத ஒண்ணு வாங்க கூடாது. நாளைக்கு தேவையானது ஒண்ணு வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது நீ கடன் வாங்கக்கூடிய இடத்துக்கு நடந்து போவ. ஒரு நாளும் வாழ்க்கையில கடவுளுடைய பிள்ளைங்க தேவை இல்லாததை நீங்க வாங்க. ஆமா, தேவையானதை தைரியமா வாங்குங்க, நல்லா வாங்குங்க, பெஸ்டா வாங்குங்க. இன்னும் சொல்றேன், பிராண்டடா வாங்கி யூஸ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா தேவை இல்லாததை இருக்குன்றனால, பணம் இருக்குன்றனால தேவையில்லாததை ஒரு நாள் உங்க வாழ்க்கையில வாங்கி வைக்கவே வைக்காதீங்க. பணம் உங்ககிட்ட இருக்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங்கை கொடுக்கும். ஆமாவா இல்லைங்களா? இப்போ உங்க அக்கௌண்ட் எல்லா அக்கௌண்ட்டும் நான் டக்குன்னு 1 லட்ச ரூபா அனுப்புறேன். அப்படியே எல்லாரும் பாக்குறாங்க, 1 லட்ச ரூபாயா, 1 லட்ச ரூபா அனுப்புறேன். அப்படியே உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு என்ன யோசிப்பாங்கன்னு சொல்றேன். இந்த 1 லட்ச ரூபா கொடுத்தாரு பிரதர், போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுவோம், எல்ஐசியில் போடுவோம், இங்க ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைப்போம். அந்த யோசனை வராது. போன உடனே சாரியை வாங்குறோம், அந்த மிக்சியை மாத்துறோம், மைக்ரோ ஓவன் வாங்குறோம். மைக்ரோ ஓவன் எதுக்கு உங்களுக்கு? இல்ல எப்பயாச்சும் சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு மைக்ரோ ஓவன் தேவையா? ஏன் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிறது தானே? இல்ல பார்க்க யாராச்சும் வந்து பார்த்தாங்கனாக்கா யார் வர போறாங்க வீட்டுக்கு? யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க. ஒருத்தர் வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதுக்காக ஒரு மைக்ரோ ஓவன் வாங்கி வைக்கணுமா? தேவையில்லாததுக்கு யோசிக்கிறது. அப்படியே 1 லட்ச ரூபா கொடுத்த உடனே நல்ல ஆளுங்க என்ன யோசிப்பாங்கனாக்கா, கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் யாருக்குமே வரல, இன்னும் ஊழியக்காரங்க மட்டும்தான் வரும். அதான் காலையில சொன்னேன் நான், ஊழியக்காரங்க மட்டும் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்கனாக்க அவங்க பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமா, ஊழியக்காரங்க எப்பயுமே மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறதுனால கடவுள் பார்க்குறாரு, இவன் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறபடினால இவன் எதெல்லாம் ஆசீர்வதிக்கிறானோ அந்த ஆசீர்வாதம் எல்லாம் அவனுக்கும் வரட்டும்னு சொல்லி தேவன் அதை பிளான் பண்ணபடினால அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ 1 லட்ச ரூபா கொடுத்தனாக்கா என்ன பண்ணணும்னாக்கா ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு எவ்வளோ எடுத்து வைக்கணும்? அதை விட சோகமாக சொல்றாங்க, 10,000 ரூபாயா? ஏங்க சும்மா தானே வந்துச்சு கையில், எவ்வளோ பாருங்களேன் மனசு. உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல 10,000 கொடுக்குற மாதிரி இருந்தால் கஷ்டப்படலாம். நான் ஃப்ரீயா 1 லட்ச ரூபா கொடுத்துருக்குறேன். அதுல கடவுளுக்கு 10,000 ரூபா கொடுங்க அப்படின்னாக்கா 10,000 ரூபாயா அப்படின்னு கடவுள் பார்ப்பாரு. உனக்கு 1 லட்ச ரூபா சும்மா கொடுத்ததே ரொம்ப தப்பு, முதல்ல அது உங்ககிட்ட இருந்து எடுக்கணும். இப்போ நான் சொல்றேன், வாழ்க்கையில பணங்கள் வரும் பொழுது நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்களோ பணங்களை செலவு செய்யும் பொழுது ரொம்பவும் கான்சியஸா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, 1 ரூபாய் செலவு பண்ணும்போது யோசிக்கணும். நான் அந்த பெட்ரோல் பங்க்லாம் பெட்ரோல் போடும் பொழுது 312 ரூபாய் 28 பைசான்னு வரும். தாராள பிரபு 313 ரூபா அனுப்புறது. ஒரு நாள் யோசிச்சேன், 72 பைசா நான் என்ன பண்றேன், அவனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். ஒரு மாசத்துக்கு 4 தடவை பெட்ரோல் போடுறேன், 5 தடவை கூட போடுறேன். ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை போடுறேன்? அப்படி யோசிச்சு பார்க்கும் பொழுது நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நம்ம என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரான்ற மாதிரி அவ்வளோ பெரிய ஆளா நம்ம? அவனுக்கு அவன் கொடுத்த பெட்ரோலுக்கு நம்ம காசு கொடுக்கணும், தப்பு கிடையாது. குறைச்சு கொடுக்க கூடாது, தரத்தில் வந்து பிடிச்சிருவான். எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னாக்கா சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நான் எது கொடுக்கணும்? 312 ரூபா 28 பைசா அடிச்சு அவனுக்கு அனுப்பணும்னா வந்துச்சுண்ணே,
மூஞ்சியை பார்ப்பான். நான் 312 ரூபா 28 பைசானா கரெக்டா கொடுத்துருக்கிறானே சார். பணத்தை செலவு பண்ணும் பொழுது உங்களுக்கு எப்போ இந்த கான்சியஸ்னஸ் வருதோ அதுதான் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கான ஆரம்பம். ஹல்லேலூயா. ஆமா, ஓட்டையா தாராளமா செலவு பண்ணுகிறவன், லாவிஷா செலவு பண்றவன், ரொம்ப லெத்தர்ச்சிக்கா செலவு பண்றவன், அவன்கிட்ட ஆசீர்வாதம் தங்கவே தங்காது. எவன் ஒருவன் கரெக்டா சிந்திச்சு சரியான காரியங்களுக்கு சரியா செலவு செய்கிறானோ அவன் இடத்துல ஆசீர்வாதங்கள் வந்து தங்கக்கூடியதாக இருக்கிறது. ஈசாக்கு கிட்ட கடவுள் சொல்றாரு, இந்த பஞ்ச தேசத்துல நீ என்ன பண்ணாத, எகிப்துக்கு போகாத, இங்க இருன்னு சொல்லும் பொழுது அவனுடைய குணத்தை பார்க்கிறார். இந்த பஞ்ச தேசத்துல பஞ்சம் நெருக்கி இருக்கிற நேரத்துல நாம எப்படி இந்த இடத்துல இருக்க போகிறோமோ என்று அவன் யோசிக்கல. கடவுள் சொன்னார்னா அந்த இடத்துல நான் இருப்பேன். ஹல்லேலூயா. ஆனா அவன் இருந்தபடியினால அவன் வாழ்க்கையில தேவன் என்ன காரியங்களை பண்ணான்னு எடுத்து வாசிங்க. அது 26ஆம் அதிகாரத்துல 12, 13, 14. ஈசாக் அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்கார வெட்டின துருவைகள் எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக் ஈசாக்கை நோக்கி, எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கில் நீ மிகவும் பலத்தவனானாய் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அபிமெலேக்கு ஈசாக்கு, அபிமெலேக்கு யார் அப்படின்னாக்க பெலிஸ்தியருக்கு ராஜா. ஒரு ராஜா அவன் நாட்டுல பஞ்சம் பொழைக்க வந்தவன். எதுக்கு வந்தவங்க? பஞ்சம் பொழைக்க வந்தவன். அவன் இருந்த ஊர்ல பஞ்சம், அடுத்த ஊருக்கு போறான், அங்கேயும் பஞ்சம் இருக்குது. அந்த பஞ்ச தேசத்துல அந்த இடத்துல ஒண்டி அந்த ஊர்ல இருந்து அந்த ஊர்ல வாழ்றான். கடவுள் அங்க இருடா, எகிப்துக்கு போகாதடான்னு சொல்லிட்டாரு. அந்த இடத்துல அவன் இருந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, கடவுளுடைய வார்த்தையை நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது அந்த குணத்தை தேவன் பார்க்கிறாரு. பார்த்து அந்த பெலிஸ்தியருக்கு ராஜா, அந்த தேசத்துக்கே ராஜா ஈசாக்கு கிட்ட வந்து சொல்றான், நீ எங்களை விட பலத்தவன். என்னங்க இது? பஞ்ச தேசத்துல உயிரை கையில பிடிச்சு ஓடுனவன் கடவுள் இருன்னு சொல்ற இடத்துல தைரியமா இருக்கும் பொழுது அவனுடைய குணத்தை தேவன் பார்த்து அந்த தேசத்தின் ராஜாவை காட்டிலும் பெரியவனாக தேவன் அவனை ஆசீர்வதிக்க கூடியவராக இருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, மனம் மாறினவன் சாமானியன், குணம் மாறினவனே குபேரன். இன்னைக்கு போயிட்டாரு பாவம், பாட்டு பாடணும்னா கிளம்பிட்டாரு. அவர் இருந்தாருன்னா சந்தோஷப்படுவார், நம்ம பேர் பயன்படுத்துறாங்களேன்ட்டு. மனம் மாறினவன் சாமானியன். மனசு மட்டும் மாறிச்சுனாக்கா நான் எழுதி கொடுக்குறேன், அடுத்து 25 வருஷம் கழிச்சு வந்தாலும் நீங்க அப்படியே தான் இருப்பீங்க, எந்த மாற்றமும் வந்திருக்காது. குணம் மாறினவன் குபேரன். குபேரன் என்னதுங்க? கொடுக்கிறவன். கொடுக்கிறவன் மட்டும் கிடையாது, விட்டு கொடுக்கிறவன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேசத்தினுடைய ராஜாவை காட்டிலும் ஒரு சாதாரண மனிதனை தேவனால் ஆசீர்வதித்து உயர்த்த முடியும் என்றால், நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும் என்றால் உங்களை சுத்தி இருக்கிற சொந்தக்காரர்கள், நண்பர்கள், உறவினர்களை காட்டிலும் உங்களுடைய தலையை தேவன் உயர்த்துவார். அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள என்ன வரும் அப்படின்னாக்க, இவர் இந்த வேலை பார்க்குறாரு, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இதை வச்சு நம்ம வந்து வாழ்க்கையில மேலே வர முடியுமா, சமாளிக்க முடியுமா, பிள்ளைங்களை கொடுத்து வாடகை கொடுத்து வீட்டை நடத்தி குடும்பத்தை நடத்தி, இவர் சொல்ற காரியங்களை பார்த்தா நம்ம சொந்தக்காரங்க எவ்வளோ பேர் சொந்த வீட்டில் கார் வச்சிருக்காங்க, அவங்கள காட்டிலும் நம்மளை கடவுள் மேலே கொண்டு வர முடியுமா அப்படின்ற கேள்வி வருது பார்த்தீங்களா? அதுதான் எதை காட்டுதுனாக்க உங்க மனசு மட்டும்தான் மாறி இருக்குது. அதான் சொன்ன, மனம் மாறினவன் கேள்வி கேட்டு கொண்டே இருப்பான், குணம் மாறினவன் செயல்பட்டு கொண்டே இருப்பான். கடவுளுடைய வார்த்தை வரும்போது சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால ஆமென், அது எனக்கு அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சொல்லும் பொழுது, கடவுளுடைய வார்த்தை கடந்து வரும் பொழுது எல்லாத்தையும் மறந்துடுங்க. உங்களுடைய வருமானம், உங்களுடைய வேலை, வார்த்தை வேலை செய்யும். ஹல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை கட்டாயமா என் தலையை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இந்த மாலை வேளை நான் சொல்றேன், கடவுள் உங்க வாழ்க்கையில சில இடத்துல நீங்க ஸ்டாண்டர்டா தைரியமா நின்று சில முடிவுகளை எடுக்கும்படி தேவன் உங்களை உணர்த்தும் பொழுது தைரியமா எடுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுல நீங்க நிற்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்களுடைய கேரக்டர். உங்களுடைய கேரக்டர் தேவனுடைய வார்த்தையோடு கூட பாண்டிங்கா இருந்துச்சு அப்படின்னாக்க, இங்க இருக்கிற இடத்துல யார் உயர்ந்தவங்களோ அவங்களை காட்டிலும் தேவன் உங்களை உயர்த்துவார். அவங்க வந்து சொல்லுவாங்க உங்ககிட்ட, உங்க கடவுள் என்ன மாதிரி கடவுள்ரா, எப்படி உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நாங்க கண்டு பொறாமப்படக்கூடிய விதத்தில் உன்னை கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. கட்டாயமா உங்களை பார்க்கிறவங்க பொறாமப்படுவாங்க. ஹல்லேலூயா. இப்ப உங்களை பார்க்கிறவங்க பரிதாபப்படலாம், ஆனா நாள் ஒன்று வருது, உங்களுடைய கேரக்டர் மாற மாற உங்களை பார்த்து பொறாமப்பட போகிறாங்க. கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.